உலகத்துல தூணாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் ஆலயத்திலே தூணாக்குவேன். ஆலயத்துல தூணாக்குவேன் சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஆலயம் என்கிறது பிரசன்னம் இருக்கிற இடம், தேவனுடைய பிரசன்னம் உலாவுகிற இடம், கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிற இடம். நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கர்த்தர் தூணாக்க போறாரு. இந்த ஜெபம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு நான் நம்புறேன் நீங்களும் நானும் தூணாக போகிறீர்கள். உங்க குடும்பத்திற்கு ஆண்டவர் ஒரு தூணா உங்களை வைக்க போறாரு. ஒரு சமுதாயத்திற்கு ஆண்டவர் உங்களை தூணா வைக்க போறாரு. உங்க மேலையும் என் மேலையும் ஆண்டவர் வைக்க போகிற அபிஷேகம் என்ன தெரியுமா? சாதாரணமான சைடுல இருக்கிற வால் மாதிரி இல்லை. கர்த்தர் உங்களை பில்டிங்கே தாங்கி பிடிக்கிற ஒரு தூணாய் மாற போகிறீர்கள். ஆமென். ஆகாது என்று தள்ளப்பட்ட நீங்க தூணா மாற போறீங்க. இன்னைக்கு சாதாரணமானவர்களா இருக்கிற நீங்க தூணா மாற போறீங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒரு ஆபீஸை எடுத்தா கர்த்தர் உங்களை அங்க தூணா கர்த்தர் நிறுத்துவாரு. உங்களை மெயினா அந்த இடத்துல கொண்டு போய் நிக்க வைப்பாரு. இந்த பில்டிங்ல எத்தனையோ இருக்கலாம். இந்த செவர் இல்லைன்னா கூட இந்த பில்டிங் நின்றும். இன்னும் இந்த ஃபேன் லைட் இல்லைன்னா கூட இந்த பில்டிங் நின்றும். ஆனா இந்த பில்டிங், மொத்த பில்டிங்கும் எதுல நிக்குது அப்படின்னா, இந்த பில்டிங்க்கு தூணு போட்டிருக்காங்க பாருங்க, சுற்றி தூணு போட்டிருக்காங்க பாருங்க. இந்த தூணு இல்லை அப்படின்னா இந்த பில்டிங் எவ்வளோ அழகா இருந்தாலும் அது நிற்காது. அப்போ இந்த பில்டிங்க்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு என்னன்னா தூண்தான். இதை நம்பிதான் இத்தனை காரியமும் இங்க டெக்கரேட் பண்ணப்பட்டிருக்கிறது. இத்தனையும் இதை நம்பிதான் இருக்குது. அதனால நான் நம்புறேன் ஒரு காலம் வரும். இன்னைக்கே நிறைய பேருக்கு அந்த காலத்தை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. உங்களை ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. உங்களை கர்த்தர் தூணாய் மாற்ற போகிறார்.